ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருந்தோம், பட்டன் கிளிக் பண்ணால் ஒரு டெக்ஸ்ட் சேஞ்ச் ஆகிற மாதிரி கேட்கலாம். நெக்ஸ்ட்டில் நம்ம அகைன் ஃபார்ம்ஸு, ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் ஃபார்ம்ஸு, கான்டாக்ட் ஃபார்ம்ஸு, ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸு இந்த வீடியோஸில் நம்ம நான் வந்துட்டு நான் என்னென்னா கான்டாக்ட் ஃபார்ம்ஸ் வந்துட்டு உங்களுக்கு ஸோ ஆல்ரெடி இருக்க கோடை வந்துட்டு நான் ஃபுல்லாக வந்து டெலிட் பண்ணிடுறேன். நான் இது கான்டாக்ட் ஃபார்ம்ஸ்க்காக நான் இப்போ கோடு உங்களுக்கு போட்டுருக்கேன். ஆல்ரெடி இருக்கிற ஸோ கான்டாக்ட் ஃபார்ம்ஸில் இப்போ நான் ஹெஸ்டோ அந்த டேக் ஒரு டேக் ஓப்பன் பண்ணால் அதை க்ளோஸ் பண்ணணும். ஸோ இதுக்குள்ளே நான் வந்துட்டு கான்டாக்ட்ஸ் சொல்லிட்டேன். ஓகேங்களா, கான்டாக்ட் ஃபார்ம். ஸோ இதில் இன்புட் டேக் இன்புட் டேக் ஓப்பன் பண்ணுறேன். இதில் நான் என்ன கொடுக்குறேன்னா நான் நேம் சேம் அதே தான் இன்புட் டேக்கில் டைப்பில் வந்துட்டு டபுளில் டெக்ஸ்ட்டுன்னு நான் கொடுக்குறேன். ஏன்னா நம்ம ஒரு டெக்ஸ்ட்டு தான் கொடுக்குறோம். ஸோ டெக்ஸ்ட்டில் ஐடிக்கு வந்துட்டு நான் ஒரு நேம் கொடுத்துருக்கேன். கொடுத்து நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ இங்கே பாருங்கள் நேமு, அதுக்கப்புறம் ஒரு இன்புட் பாக்ஸ். இதே வந்துட்டு நான் ஒரு மெசேஜ் பாக்ஸ்க்கு நான் கொடுக்குறேன். மெசேஜில் இன்புட்டு டைப்பு ஸோ டைப்பில் டெக்ஸ்ட்டு சேம் அதே தான் ஐடி மெசேஜ் ஓப்பன் பண்ணிட்டு நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ நீங்களும் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணி செக் பண்ணிக்கிங்க. ஸோ நேமும் அண்டு மெசேஜ் கொடுத்துருக்கேன். பட் எனக்கு இந்த பாக்ஸ் வந்து நெக்ஸ்ட் லைனில் வேணும் அப்படின்னா நான் இங்கே ப்ரேக்கெட் டேக் யூஸ் பண்ணுறேன். ஓகேங்களா, இப்போ நேமு அண்டு மெசேஜ் பாக்ஸ். இப்போ நான் இங்கே ஒரு நேம் கொடுக்குறேன். ஜஸ்ட்டு ஒரு சாண்டின்னு நான் கொடுக்குறேன். மெசேஜில் ஏதோ ஒரு மெசேஜ் நான் கொடுக்குறேன் அப்படின்னா இப்போது இந்த இடத்துல ஒரு பட்டன் பாக்ஸ் மாதிரி இருக்கலாம். ஏன்னா இது கிளிக் பண்ணால் சேவ் ஆகிற மாதிரி. இப்போ நான் இந்த இடத்துல ஒரு பட்டன் பாக்ஸ் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். போயிட்டு சேவ் பட்டன். இப்போ இந்த பட்டனில் நான் என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னா சென்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்ட்ரி. ஓகேங்களா, இப்போ இதுவுமே எனக்கு வந்துட்டு நெக்ஸ்ட் லைனில் தான் வேணும். அதனால நான் இதுக்கு என்ன பண்ணுறேன், ஒரு பிரேக்கெட் டேக் யூஸ் பண்ணுறேன். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு இந்த பட்டனில் ஒரு ஆக்ஷன்ஸ் நடக்கும். இப்போ நான் அதை கொடுத்தேன். இங்கே வந்துட்டு நான் நேமில் ஜஸ்ட்டு சாண்டின்னு நான் கொடுத்துருக்கேன். மெசேஜில் ஒரு சும்மா ஒரு மெசேஜ் மட்டும் நான் கொடுத்துருக்கேன். இப்போ நான் அதை வந்து கிளிக் பண்ணால் ஒன்றா எனக்கு வந்து ஒரு அலர்ட் பாக்ஸ் மாதிரி கிளிக் ஆகும். இல்லாட்டி அது சேவ் ஆகும். ஏன்னா நான் அதுதான் பண்ணேன். அப்படிங்கும்போது இந்த இடத்துல நான் பட்டனில் ஆன் கிளிக் எடுத்து
இதுக்கு வந்துட்டு ஒரு நேம் வைக்க போகிறோம். ஜஸ்ட்டு நான் சென்டென்ஸ் சொல்லி கொடுத்து ஒரு ஃபங்க்ஷன்ஸோட நேம் சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துல நான் சென்டென்ஸ் மட்டும் கொடுத்தேன். இப்போ நான் இதை வந்துட்டு ஜாவா ஸ்கிரிப்டில் யூஸ் பண்ண. நீங்கள் வந்துட்டு ஸ்கிரிப்ட் டேக் ஸ்கிரிப்ட் டேக்குள்ள ஃபங்க்ஷன்ஸ். இப்போ நான் ஒரு நேம் சொன்னால இப்போ இந்த சென்டென்ஸ் இதுதான் ஃபங்க்ஷன்ஸோட நேமாக நான் எடுத்தேன். ஸோ இங்கே நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு அலர்ட் பாக்ஸ் மாதிரி கிரியேட் பண்ணுறேன். அதில் மெசேஜ் சென்டென்ஸ் சொல்லிட்டு ஸோ நம்ம ஸ்ட்ரிங் எல்லாம் வந்து டபுள் கோட்ஸில் தான் கொடுக்கணும். ஸோ அதனால் இந்த டபுள் கோட்ஸில் தான் நான் அதை ரன் பண்ணி பார்க்குறேன். இப்போ பாருங்கள் மெசேஜ் சிங் சக்ஸஸ்ஃபுல். ஜஸ்ட்டு நான் இங்கே போயிட்டு சாண்டேன்னு நான் கொடுக்குறேன். அண்ட் வந்துட்டு மெசேஜில் சும்மா மெசேஜ் மட்டும் கொடுப்பேன். சென்டென்னு நான் கொடுப்பேன். இந்த மாதிரி ஒரு அலர்ட் பாக்ஸ் மாதிரி கேட்கலாம். இந்த மாதிரி ஒரு டேட்டாஸ் வந்து ஸ்டோர் பண்ணிவிட்டு இது வந்துட்டு நம்ம பேக் எண்ட்ஸில் அண்டு டேட்டா பேஸ் க்ரியேட் பண்ணணும். இது MySQL அது வந்துட்டு நீங்கள் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி ஆட் பண்ணிங்கன்னா இந்த டேட்டாஸ் எல்லாம் வந்துட்டு அதில் ஸ்டோர் ஆகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இதுதான் கான்டாக்ட் ஃபார்ம்ஸ். இந்த மாதிரி நமக்கு வேணுங்கிற நேம்ஸு மெசேஜு உங்களுக்கு என்ன ரெக்குவயர்மெண்ட் இருக்கோ அந்த டேட்டாஸை வந்துட்டு நீங்கள் போட்டு அதில் ஒரு இன்புட் பாக்ஸ் க்ரியேட் பண்ணி அந்த மெசேஜ் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு சேவ் ஆகிற மாதிரி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? செக்ஷன்ஸில் நம்ம நெக்ஸ்ட்டில் என்ன பார்க்க போகிறோம்னா ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் ஃபார்ம். அதுக்கான நான் கோட்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு லைவாக போட்டு காமிக்க போகிறேன் நெக்ஸ்ட் வீடியோஸில். ஸ்டே வித் அஸ். தேங்க்யூ.